வேற என்ன சொல்லுது? அசைப்பாடும் வசைப்பாடும் மொழிகள். ஓகே. வாயில் நாற்றம் என்றால் வயிற்றின் கோளாறும் வயிற்றினுள்ளும் புண்ணிருக்கும் என்று கூறலாம். எனவே நிவர்த்தியும் பார்ப்போம். அதாவது வாயில் நாற்றம் அடிக்குதுன்னா, அந்த பேட் ஸ்மெல் சொல்லுவாங்களா, அது வருதுன்னா வயிற்றுலயும் கோளாறு இருக்கும். ஸோ அதனாலதான் அது நம்மளுக்கு வாய் வழியா தெரியுது, உணர்றோம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது போட்டிருக்காங்க. 1. வேப்பிலையை காயப் போட்டு தூள் செய்து 3 அல்லது 4 துளி எலுமிச்சை சாறு விட்டு தண்ணீரில் கரைத்து வாய் கொப்பளிக்க வாய் துர்நாற்றம் மாறும். அடுத்து 2வதாக, தேங்காய் பாலில் மாசிக்காயை அரைத்து உட்கொண்டு வந்தால் வாய்ப்புண் தொண்டை புண் குணமாகும். தேங்காய் பால்ல மாசிக்காயை அரைத்து உட்கொண்டு வந்தால் வாய்ப்புண் தொண்டை புண் குணமாகும். அடுத்து 3வதாக, அகத்திக்கீரையை உண்டு வர வாய்ப்புண் வராது, ரத்த கொதிப்பு கட்டுப்படும். பாருங்க, அகத்திக்கீரையில அவ்வளவு பவர் இருக்கு. ஸோ அகத்திக்கீரையை தயவு செய்து சாப்பிடுங்க. 4வதாக, அத்தி குழந்தை கொழுந்தை குழந்தை இல்ல கொழுந்தை அத்தி கொழுந்தை அதிகாலையில் ஒரு பிடி மென்று தின்றால் வாய்ப்புண் ஆறும். 5வதாக, ஆலம் விழுதில் உள்ள முனைகளை கடித்து மென்று சாப்பிட வாய்ப்புண் ஆறும். நாளமரத்து விழுது அந்த முனையில இருக்கும் பாத்தீங்களா, முளைகளை கடித்து மென்று சாப்பிட வாய்ப்புண் ஆறும். சில பேருக்கு அங்க புண்ணெல்லாம் வரும், வாயிலெல்லாம் கூட உள்ளெல்லாம் புண்ணு வரும், அலர்ஜி, வயிற்று கோளாறு, அது மாதிரி விஷயத்துல. அப்போ நம்ம இதை பண்ணலாம். 6வதாக, முல்லைப்பூ இலையை வாயிலிட்டு மென்று சாப்பிட வாய்ப்புண் குணமாகும். இந்த வாய்ப்புண் பல்வேறு காரணங்கள்லாம் வரலாம். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் குறிப்பிட்டிருக்க மாதிரி இதுல ஏதாவது 1, 2 எடுத்து நம்ம பண்ணும்போது அதோடைய மாற்றங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். 7வதாக, பிஞ்சி கடுக்காயை